ராபின்ஹுட் தெலுங்கு படம் தமிழ் டப்பிங் கிடையாது, தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் நிதின், ஸ்ரீலீலா, ராஜேந்திர பிரசாத், மைமிங் கோபி, அப்புறம் ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது புதுசான ஸ்க்ரீன் பிளேவா, இல்லை அதே அதர பழசான ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்களா, தெலுங்குக்கு தேவையான அனைத்து கமர்ஷியல் ஐட்டங்களும் உள்ளே இருக்குது, இதை நம்ம பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தினுடைய கதை, ஹீரோ ஒரு ஆதரவற்ற காப்பகத்தில் வளர்ந்துட்டு வராரு. ஸோ அரசியல்வாதிங்க, பிஸ்னஸ்மேன்ஸு இவங்கெல்லாம் அவங்களுக்கு உணவு அளிக்கிறேன், தானம் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோட்டோக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் காண்டாகுது. ராபின்ஹுட்னா யார், அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறத பற்றி அங்கே கிளாஸ் எடுக்கிறாரு அந்த மாஸ்டர். ஸோ ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருக்கிறவங்ககிட்ட எடுத்து இல்லாதவங்ககிட்ட கொடுக்கறது தான் ராபின்ஹுட்டோடைய வேலை. அதைத்தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் கஞ்சா விளைவிக்கக்கூடிய வில்லன் ஒருத்தன் அங்கே போய் அந்த கிராம மக்களை அடிமையாக்கி அங்கே விளைவிச்சு அதை ட்ரேட் பண்ணுறான். அதை எப்படி நம்ம ஹீரோ போய் தடுக்கிறாரு, காப்பாற்றுறாரு அங்கே இருக்கிற மக்களை அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் காமெடியும் ஆக்ஷனும் ஐட்டம் சாங்கும் இது எல்லாத்தையும் நம்பி எடுக்கப்பட்டிருக்கு. இதில் புதுசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஜிவி பிரகாஷ் போட்ட அந்த கடைசி ஐட்டம் சாங்கில் ஒரு டான்ஸ் ஒன்று வருமே, அது வேணால் புதுசாக இருந்தது ஸ்டெப்பு. ஸோ அது ரொம்ப ட்ரெண்டாகவும் ஆச்சு. அப்புறம் நம்ம கேமியோ ரோலில் டேவிட் வார்னர் வராரு. அவரை நல்லாவே பயன்படுத்தியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நமக்கு இருந்த ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா ஒரு 2 சீன் தான் வராப்புல, காமெடி பண்ணுறாப்புல. படத்தில் இன்ட்ரோலுக்கு அப்புறமாவது வருவார் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருந்தா, கடைசி ராபின்ஹுட்னு டைட்டில் போடுறப்போ உள்ளே வெளில போகிறாப்புல. இதுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களும். ஸோ தெலுங்கு படம் பார்க்குற ரசிகர்களாக நீங்கள் இருந்தால் இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.